கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலைவேளை கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று தியானிக்கிற வேத வசனமாவது ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து ஒவ்வொருவரையும் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் வீட்டில் இருக்கிற ஒரு நபர்கள் எந்தெந்த நிலைமையில் இருக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, நம்ம கணவர் அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனாலும் அவர்கள் கூட அவர் முன்னே போவாராம். அல்லேலூயா. கோணலான வழிகள் ஏதாகிலும் இருக்குமானால் அந்த கோணலான வழிகளை அவர் செவ்வையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எதனா ஒரு காரியத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மை வரணும், மேன்மை வரணும், இது வராமல் தடுத்து இருக்கிறதப்பா, ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வர வேண்டியது இருக்குது ஆண்டவரே, அது வராமல் தடுத்து இருக்கிறதப்பா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. உனக்கு எல்லா காரியங்களையும் நான் வாய்க்க செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது வேலை ஸ்தலத்திலும் சரி, தொழிலில் சரி, வியாபாரத்திலும் சரி, எந்த விதத்திலையும் நமக்கு கோணலான வழிகள் ஏதாகிலும் பிரச்சனைகள் வருமா, அந்த பிரச்சனையில கர்த்தர் நமக்கு முன்பாக நின்று செவ்வைப்படுத்துகிற அவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, ராஜா உன்னிடத்தில் வருகிறாராம். அல்லேலூயா. எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கணுமா, கவலையே நினைத்து கொண்டு இருக்கிறாரா, ராஜா வருகிறாராம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக அவர் பவனி வருகிறார். அல்லேலூயா. அப்ப மரக்கிளைகள் எல்லாம் பரப்பி, வஸ்திரங்கள், உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாம் விரித்து, ஜனங்கள் மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி அல்லேலூயா ஆர்ப்பரித்து அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. மீகா 2:13 சொல்லுகிறது, தடைகளை உடைப்பவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். அது எந்தவித தடையாக இருந்தாலும் அதை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, வில்லை உடைக்கிறாராம், ஈட்டியை முறிக்கிறாராம், ரதங்களை அக்கினியினால் என்ன பண்ணுவாராம், சுட்டரிப்பாராம். எப்பேற்பட்ட அது ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை துன்பப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்துகிற எதனாகும் காரியங்கள் செய்து கொண்டு இருப்பார்களானால் அல்லேலூயா அவர்களோடு வழக்காடி உங்களுக்கு ஜெயத்தை தர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். உங்கள் கோணலான வழிகளை அவர் செவ்வையாக்குகிற தேவனாயிருக்கிறார். தேவன் சொல்றாரு, நான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்பா என்று சொல்றாரு. அல்லேலூயா. ஆனால் பீழையாம் என்ன பண்றாரு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தன் கோணலான வழிகளை தேடிக்கொண்டு போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம கோணலான வழிகளை போகும் பொழுது அங்கே செவ்வைப்படுத்த ஒரு தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. நீ போகிறது தவறான காரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் எனக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்கே தடுத்து நிறுத்துறார் ஒரு தூதனை வைத்து. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது பார்க்கும் பொழுது செவ்வையா இருக்குமானால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது கோணலா இருக்குமானால் அதை செவ்வைப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேத சொல்லுகிறது, வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையுள்ளவர், மகத்துவம் உள்ளவர், யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர், சேனைகளின் கர்த்தர், அவரே அந்த மகிமையின் ராஜா என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ராஜா எங்கே பிரவேசிப்பாராம்? வாசல்களுக்குள்ளே, அதாவது நம்ம வீடுகளுக்குள்ளே அவர் பிரவேசிப்பார். அல்லேலூயா. நமது வீடுகளுக்குள்ளே அவர் பவனி வரும்பொழுது சரியான ரட்சிப்புகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து, மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.